எனது அன்பான கன்னிராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவை கூர்ந்து கவனித்து ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. பதிவினுடைய தலைப்பை பாருங்கள். ஏப்ரல் 11 முதல் ராஜயோக வாழ்வு, அதிர்ஷ்டம் பெறும் கன்னிராசி, எல்லாமே பணம் பணம் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். உண்மையா சார்? உண்மைதான். ஆதாரபூர்வமாக நிரூபித்து இந்த பதிவில் நான் கிரகங்களை பற்றி விளக்கி பலன் கொடுத்துருக்கிறேன். ஒரு ஜாதகம் பார்த்த திருப்தி அப்படிங்கிறது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோட பதிவுக்குள்ளே வாங்க, நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த யோகமான அதிர்ஷ்டகரமான ராஜ வாழ்வு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவுக்குள்ளே வாங்க. ஒரு ஜாதகத்தை மேலோட்டமாக கட்டத்தை பார்த்து பலன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது பல பேருக்கு சாத்தியப்படாது. மேலோட்டமாக கோச்சார கிரகங்களை வச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மேலோட்டமான பலன்கள் ஒரு காலமும் எடுபடாது. இப்படி பார்த்து பார்த்து நம்ம எதிர்பார்ப்பு ஏமாற்றங்களில் தான் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி உள்ளே போய் திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், நாமயோகம் இதை பற்றியெல்லாம் கரெக்டாக ஆய்வு பண்ணி நமக்கு எந்தெந்த கிரகங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது, அடுத்து என்ன தசாபுத்திகள் நடந்தால் நமக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் பார்த்தோம்னா நம்மளுடைய கேள்விகளுக்கு அந்த ஜாதகம் பதில் சொல்லும். இப்படியெல்லாம் பார்க்காம மேலோட்டமாக பார்த்தோம்னா நம்ம கேட்குற கேள்விக்கு ஜாதகம் பதிலே சொல்லாது. நம்ம கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கும், ஜாதகம் சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும். இது பல பேர், பல நண்பர்கள் மேலோட்டமான பலன் பார்த்து பார்த்து நிறைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது 100% உண்மை. உங்கள் மனச்சாட்சியை தொற்று நீங்களே கேட்டு பாருங்கள். எந்த இடத்தில் நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தை மேலோட்டமாக கட்டத்தை பார்த்து அன்றைய கோச்சார கிரகங்களை வச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இந்த தசாபுத்தி நடக்குது, போக போக சரியாக போகும், நீங்கள் தொழில் பண்ணலாம், வீடு கட்டலாம், கடன் வாங்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லி அன்றைக்கு நிலைமைக்கு என்னவோ அதை மட்டும் சொல்லிவிடுவார்கள். அது சாத்தியப்படாது. ஆனால் ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். அப்படி ஒரு ஜாதகம் பார்த்த திருப்தியில் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது ஏப்ரல் 11ஆம் தேதி கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் தனித்து இருப்பார். கும்பத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறது கோடான கோடி செல்வங்களை தரும். ராகு பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொட்டி கொடுப்பார். நல்ல நண்பர்கள், பணக்கார நண்பர்கள், பணக்கார தோழிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது இந்த ராகு பகவான் நிறைய விமான பயணம், ஹெலிகாப்டர் பயணம் அப்படிங்கிற நிறைய பயணங்களை, வான்வெளி பயணங்களை எல்லாம் இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு உட்கார்ந்த இடத்திலேயே அந்த தகவல் பரிமாற்றத்தில் ஒருத்தரை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட காரியம் சாதிக்கக்கூடியவர். நான் எத்தனையோ ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். பூமேடையில் படுத்து உறங்குற ராஜயோக வாழ்க்கை ஜாதகத்தையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ராகு யோகமாக இருந்து அவர்கள் வாழ்ந்தவர்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்போ 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம், சகல ஐஸ்வர்யங்களையும் அவர் கொடுப்பார். பணம் பொருள் செல்வாக்கியத்தை பெருக்கி கொடுப்பார். நல்ல நண்பர்களை உருவாக்கி கொடுப்பார். நல்ல தோழிகளை உருவாக்கி கொடுப்பார். அவர்கள் மூலமாக நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அந்த மதம் விட்டு மதம் மாறி திருமணம் பண்ணி அதில் நல்ல யோகமான மனைவி, யோகமான கணவர், எல்லா விஷயத்துமே இந்த ராகு தான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக ராகு அப்படிங்கிறது மிகப்பெரிய சூதாட்ட கிரகம். சூழ்ச்சி தந்திரத்தோட பணம் பொருள் எப்படி சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற வித்தையை கற்றுக் கொடுப்பவர். அப்படிப்பட்ட ராகு பகவான் அப்படிங்கிறது 6ஆம் இடம் கும்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அப்போதான் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகுது. இந்த ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது அதைவிட கோடி புண்ணியம். இப்படி ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு இதை விட்டால் எப்போ அமையும்னு சொல்லவே முடியாது. நல்ல நேரம், நல்ல கால நேரம், ஒரு பொற்காலமான நேரம் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பமாக இருக்குது. அப்படி என்றால் இந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்குறார் இல்லையா? அப்படி பார்த்தால் என்ன நடக்கும்? ஐயா கன்னிராசி நண்பர்களே, எவ்வளவு கடன் இருக்கு லிஸ்ட்டு போட்டு பாருங்க. அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழி பிறந்துடும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்துடும். எவ்வளவோ மருத்துவ செலவுகள் மீண்டும் வெளியில் வர முடியல, அந்த மருத்துவ செலவுலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவோம். எவ்வளவோ நமக்கு ஆப்போசிட்டாக நம்ம முன்னேற்றத்தை தட்டி பறித்து நம்மளை வாழ விடாமல் செய்த நிறைய பேருக்கு மத்தியில், அந்த துரோகிகளுக்கு மத்தியில் நம்ம மீண்டும் வெளியில் நம்ம வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு.
உழைப்புக்கு மேலே வருமானம். நான் 1 பங்கு தான் உழைத்தேன், ஆனால் வருமானம் 9 பங்காக இருக்கிறது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் அந்த பணத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். நிறைய போட்டி தேர்வுகளில் அந்த தேர்வுகள் எழுதி வெற்றி பெறக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மாணவ செல்வங்களுக்கெல்லாம் உண்டு. அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும், நிச்சயமாக தொட்டது துளங்கும். ஆண்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் கடல் கடந்த பயணம், வான்வெளி பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. வான்வெளி பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நல்ல வியாபாரம், அதாவது ராகு பகவான் அப்படிங்கிறது வைடூரியங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர். தங்கம், வைரம், வைடூரியங்கள் அப்படிங்கிறது மாணிக்க கற்கள், இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை எல்லாம் இந்த ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பார். அப்போ ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாவது நம்மளை வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு மேலே அது நடக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு. லோன் கேட்டால் கிடைக்குங்க. குறைந்த வட்டிக்கு கடன் கிடைப்பது அப்படிங்கிறது இப்போ தான் கிடைக்கும். இப்படியான தன செல்வங்கள் எல்லாம் இந்த ராகு பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்கிற போது யார் தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ இது சாத்தியமாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தில் நமக்கான நிலை என்ன? இந்த ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நாமயோகம் திருதி, வியதிபாதம், மகேந்திரம், இந்த நாமயோகங்களில், இந்த 3 நாமயோகங்களில் இந்த கன்னிராசி நண்பர்கள் யார் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ராகுதா யோகம். ஆனால் சுக்கிரன் அவயோகம். சுக்கிரன் அப்படிங்கிறது அவயோகம். சுக்கிரனால் நன்மைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆக சுக்கிரன் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது, ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய தசை தசாபுத்தி நடக்காத வரைக்கும் குறைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் ராகு தசை ராகு புத்தி நடக்கிற வரைக்கும் எக்கச்சக்கமான ராஜ வாழ்க்கை அப்படின்னே வச்சுக்கலாம். நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகம் பார்த்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது மாதிரி திருதி, வியதிபாதம், மகேந்திரன் நாமயோகத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு பகவான் யோகாதிபதியாக வருவார். அப்போ இப்போ எந்த தசை நடந்து கொண்டிருந்தாலும் ராகு புத்தி நடந்தால் கண்டிப்பாக யோகம்தான். அதே மாதிரி பாலவ கர்ணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் 6ஆம் இடம் அப்படிங்கிறது ராகு இருக்கின்ற பொழுது அவரே கர்ணநாதனாக செயல்படுத்துவார். தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு, மிகப்பெரிய ஒரு கண்டத்திலிருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான். இன்னைக்கு கடன்காரனை கட்டி வச்சு கடனை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். 10 பேர் மத்தியில் நான் அவமானப்பட்டு அசிங்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நல்ல வேலைக்கு எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியல, அவ்வளவு கோபத்தோடு வந்து திரும்பி போயிட்டாங்க அப்படின்னால் உங்களுக்கு ராகு பகவான் கர்ணநாதனாக இருந்த அந்த 6ஆம் இடத்துல இருந்திருப்பார். அந்த வட்டி கடைக்காரனை அப்படியே திரும்பி போக வச்சிருப்பார். அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருந்திருக்கும்? திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் ஓடிட்டு இருந்திருக்கும். அன்னைக்கு அவர் வந்தார்னா அவருடைய ஜம்பம் பலிக்காது. 10 பேர் அடியாட்களை கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட பணம் முடுங்கணும்னு நினைச்சா கூட நடக்காது. அன்னைக்கு உங்களுடைய ராகு பகவானுடைய திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும். வந்தவர் ராகு கால வேளையில் வந்திருப்பார். அந்த காலம் உங்களுக்கு யோகம். இப்படியான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் நட்சத்திர சாரம் வாங்கி அவர் தசை நடத்தினால் பலன்களை குறைப்பார். ஆக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் சரி, ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் சரி, அந்த ராகு பகவான் அப்படிங்கிற கிரகம் சுயசாரத்தில் இருந்தால் மிக பெரிய நட்பு. ஆக ராகுவும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் தானே, அப்புறம் எப்படி நட்சத்திர பரிமாற்றம் சிறப்பு தானே அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். சுக்கிரன் அவயோகமாக வந்தால் நமக்கு பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் செல்லுபடியாகாது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நடக்கல பொய்யா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆக பொதுவாக 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து அதை குரு பகவான் பார்வையில் இருந்தால் கோடான கோடி செல்வங்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி. அப்போ பல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளவு பெரிய கண்டத்திலேருந்து நான் தப்பி வருவேன், இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைலேருந்து நான் தப்பி வருவேன்னு சொல்லி, இவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கிலேருந்து நான் தப்பிச்சுட்டு வருவேன்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் ஒரு சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கு போல தெரியுது. அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. ஆக விபத்து இல்லை, கண்டம் இல்லை, எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை சூழ்ச்சி தந்திரத்தால் வீழ்த்தக்கூடிய அமைப்பு பல பேர் நினச்சிருந்தாங்க, ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் நினச்சாங்களோ அதெல்லாம் நடக்காமையே போயிடுச்சு. ஆக இப்போ ஒரு தலைநிமிர்ந்த வாழ்க்கையை ராகு பகவான், குரு பகவான் சேர்ந்து கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது 100% உண்மை.
உண்மையிலே நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஆக ஜாதக பலன் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆக சுய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உண்மையானது, இந்த பதிவு உண்மையானது. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே மாயையா, மாய உலகத்தில் இருக்கனா, கனவு உலகத்தில் இருக்கிறனா, கனவுலையே மிதக்கிறனா, இப்படி கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு சொர்க்க வாழ்வு, நரக வாழ்வு முடிந்து சொர்க்க வாழ்வு அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு. ஆக அந்த சொர்க்க வாழ்வு யாருக்கு அமையும் அப்படிங்கிறதையும் நான் ஜாதக ரீதியாக கொடுத்துருக்கிறேன். ஆக உங்களுக்கெல்லாம் இந்த திருதி வேதிபாதம் ஐந்திர நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது நன்மை செய்யாது. அவருடைய தசையோ தசா புத்திகளோ நடந்து கொண்டிருந்தால் ஜாதகர்கள் மிகுந்த சிரமப்படுவார்கள். அப்போ சுக்கிரன் பணம் பொருள் செல்வாக்கியத்தை எல்லாம் பிடுங்கிடுவார். புரியுதுங்களா? ஆக ராகு யோகமாக இருக்கணும். அந்த ராகு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் இருக்கவே கூடாது. அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கணும். மற்ற கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களில் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த பதிவை ஏன் நான் கொடுத்துருக்கிறேன்னா, ஏதோ ஒரு கஷ்டகாலம் எப்பயாவது எனக்கு மாறுமா, தீருமா, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் மாறுமா அப்படிங்கிற எக்கச்சக்கமான பொருளாதார இழப்பீடுகளை நான் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தொழிலும் எனக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பதிவை நான் ஆணித்தனமாக அச்சடித்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். இது உண்மையான பதிவு. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தணும்னா மீண்டும் பார்த்துக்கங்க. ஒரு மேலோட்டமான பலன் பார்த்து தொழில் செய்யலாமா? செய்யலாம். என்ன தொழில் பண்ணலாம்? நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு கட்டுமானத்துக்குள்ளே போகலாம், ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வைக்கலாம், மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி செட் ஆகும்? செட் ஆகாது. இந்த திருதி வேதுபாதம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்தவங்க போய் ஹோட்டல் தொழில் வச்சாங்கன்னா வாழவே முடியாது. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிற சாப்பாடு ஹோட்டல் ஆடம்பரமான ஒரு கடைகள் வைப்பது அப்படிங்கிறது இவர் சம்பந்தப்படுத்த மாட்டார். ஆனால் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் சப்போர்ட். இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ராகு அற்புதமான ராஜ வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போது கன்னிராசி நண்பர்கள் ஆன்லைன் பிஸ்னஸில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துக்குங்க, ராகு யோகமாகனு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கர்ணநாதனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. மேலும் மேலும் பணம் தான், பாக்கெட் நிறைய பணம், பர்ஸு நிறைய பணம், பெட்டி நிறைய பணம் அப்படின்னு சொல்லி இதை ராகு தான் கொடுப்பார். உண்மையாகவே எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஜாதகங்களில் எல்லாமேவும் அந்த பூமேடையில் படுத்து உறங்குற ராஜயோகத்தை பல பேருக்கு ராகு தான் கொடுத்திருக்கிறார். அவர்களெல்லாம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருப்பார்கள். அந்த ஒரு கடைசி காலத்தில் அதெல்லாம் இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா சுக்கிரதசை வராமல் இருக்கணும். இதுதான் உண்மை. ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் நடக்க போகிறதும் நல்லதாக தான் இருக்கும். அப்போ ஏப்ரல் 11க்கு மேலே அந்த ராஜயோக வாழ்வு கன்னிராசி நண்பர்களுக்கு ஆரம்பம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.